நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்முடன் இணைந்துள்ள பாஜக ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் வீர திருநாவுக்கரசு அவர்கள் நம்மிடம் உள்ளார். அவரிடம் விரிவாக பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்தியாவில் 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைந்தால் இந்தியாவில் உள்ள ஜனநாயகம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒன்று இல்லாமல் போய்விடும் என்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள் பேசி வருவதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்தியாவில் 3வது முறையா பிஜேபி ஆட்சி அமைந்தெல்லாம் கிடையாது, அமையத்தான் போகுது. ஜெயிக்க போறார் மோடி. 3வது முறையா அவர் தான் பிரைம் மினிஸ்டரா வர போறார். 4வது முறையாகவும் பாரத நாட்டோட பிரதமராக வந்து யாருமே முறியடிக்க முடியாத ஒரு முத்தான சாதனையை நம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்யத்தான் போகிறார். அதுல சந்தேகம் இல்லை. அடுத்ததான் நீங்க இந்தியா கூட்டணி, நீங்க அது இந்தியா இல்ல, ஐ புள்ளி என் புள்ளி டி புள்ளி ஐ புள்ளி ஏ புள்ளி புள்ளி வச்ச கூட்டணி. அதுல லாஸ்டா ஏ இருக்கு பாருங்க, அலையன்ஸ், தமிழ்ல கூட்டணி. அப்ப அது இந்தியா கூட்டணின்னு சொல்லக்கூடாது, இண்டி கூட்டணி. ஏன்னா அந்த கடைசி எழுத்து கூட்டணி. அந்த இண்டி கூட்டணி ஜனநாயகத்தை பத்தி பேசுறது நமக்கு வந்துட்டு சாத்தான் வேதம் ஓதுறது மாதிரி இருக்கு. இண்டி கூட்டணிக்கு அகில இந்திய அளவுல ஓரளவுக்கு முக்கியமான பார்ட்டி காங்கிரஸ், முக்கியம் இல்லதான், ஆனா ஓரளவுக்கு முக்கியமான பார்ட்டினா காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் ஜனநாயகம் குறித்து பேசலாமா? அதற்கான மாரல் ரைட் அவங்களுக்கு இருக்கானா? நிச்சயமா இல்லை. ஏன்? ஜவஹர்லால் நேரு, அதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா மோதிலால் நேரு இருந்தாலும் சுதந்திர இந்தியாவில் வரோம். ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி தொடர்ந்து ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க உச்சபட்ச அதிகாரம் கொண்ட காங்கிரஸ் கட்சியோட தலைவராகவும் காங்கிரஸ் கட்சியோட முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அரசாங்கத்திலையும் பிரைம் மினிஸ்டர் இப்படி முக்கியமான இடத்துல அவங்க இருக்கிறாங்க. மன்னராட்சி போல அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சி, இந்த சோனியா காந்தி குடும்பம், ராகுல் காந்தி குடும்பம் ஜனநாயகம் குறித்து பேசுறது நமக்கு வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியா இருக்கு. இது ஒரு நகைமுறை. அகில இந்திய அளவில் இந்த இண்டி கூட்டணிக்கு ஓரளவுக்கு பெரிய கட்சியா இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் சொன்னோம். அப்படியே தமிழகத்துக்கு வந்தோம்னா, தமிழகத்துல இண்டி கூட்டணியில ஓரளவுக்கு பெரிய கட்சினா டிஎம்கே. இந்த திமுக ஜனநாயகம் குறித்து பேசலாமா? நிச்சயம் பேசக்கூடாது. ஏன்? கருணாநிதி அடுத்தது தகுதியே இல்லாட்டியும் கூட கருணாநிதியோட வாரிசுங்கிற ஒரே அடிப்படையில மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு திமுகவோட தலைவராகவும், காங்கிரஸ் அடுத்தது பார்த்தோம்னா தமிழகத்தோட முதலமைச்சராகவும் இருக்கிறார். அவருக்கு அப்புறம் பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின். எப்படி வந்துட்டு ஸ்டாலினுக்கு ஒரு தகுதி இல்லையோ, அதே போல உதயநிதி ஸ்டாலினுக்கும் கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் என்ன செய்யறாரு? இப்ப திமுக நடத்தின இளைஞரணி மாநாட்டுல அவர் பையன் இன்ப நிதியை கூட்டு போறாரு. ஏன் பையனை கூட்டு போக கூடாதா? சாதாரணமா கூட்டு போனா பிரச்சனை இல்லை. இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு என்ன செய்வாங்க? எப்படி மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு குரூப் வந்துட்டு பல்லக்கு தூக்குனாங்களோ, எப்படி இப்ப வந்துட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு பல்லக்கு தூக்கிட்டு இருக்கிறாங்களோ, அதே போல அந்த கோபாலபுர குடும்பம் இன்ப நிதிக்கும் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து அரசியல நிறுத்தும் பொழுது ஒரு கும்பல் வந்துட்டு பல்லக்கு தூக்க ஆரம்பிக்கும். அப்ப அவங்க என்ன மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுவாங்கன்னா, 2024 நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டை நடத்தினதே இன்ப நிதி சொல்லி விட்டுருவாங்க. இப்படி வாரிசு அடிப்படையில மட்டுமே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த கோபாலபுர குடும்பம். அவங்களும் ஜனநாயகம் குறித்து பேசுறதுக்கு எந்த ஒரு அருகதையும் மற்ற ஆட்கள். ஆனா நரேந்திர மோடி எப்படிப்பட்ட தலைவர்? ஏதாச்சும் ஒரு அரசியல் குடும்பத்துல பிறந்தாரா? வாரிசு அடிப்படையில வந்தாரா? இல்லவே இல்லை. சாதாரணமா ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல நம்மளோட அப்பா அம்மா மாதிரி, ஏழை எளிய மக்களோட அப்பா அம்மா மாதிரி சாதாரண ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்து சின்ன வயசுல அவ்வளவு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சி இன்னைக்கு இந்தியாவோட பிரதமராக வந்திருக்கிறார். இதுதான் ஜனநாயகம், இதுதான் டெமோக்ரஸி, இதுதான் பியூட்டி ஆஃப் டெமோக்ரஸி, தி கிரேட்னஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அதனால ஜனநாயகவாதி யாரு அப்படின்னா நரேந்திர மோடி. ஜனநாயக இயக்கம் எதுன்னு கேட்டோம்னா பாரதிய ஜனதா கட்சி. யாரெல்லாம் ஜனநாயகவாதியே இல்லையோ, எந்தெந்த கட்சியெல்லாம் ஜனநாயக கட்சியே இல்லையோ அவங்க ஜனநாயகம் குறித்து பேசுறாங்க. இது வந்துட்டு ரொம்ப நகைமுரணா இருக்குது. சிரிச்சுட்டு போக வேண்டியதான், மக்கள் நம்ப மாட்டாங்க கண்டிப்பா. இன்னொரு விஷயம், பிஜேபி 3வது முறை ஆட்சிக்கு வரத்தான் போகுது. நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகத்தான் போறார். நரேந்திர மோடி வந்துட்டா ஜனநாயகமே இருக்காது, அரசியலமைப்பு சட்டமே இருக்காதுன்னு சொல்றாங்க. யாரு சொல்றாங்க? 1950 ஜனவரி 26ஆம் தேதி நம்ம நாட்டோட அரசியலமைப்பு சட்டம், அண்ணல் அம்பேத்கர், ஒப்பற்ற உலகத் தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் இயற்றப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு. அப்போ நடைமுறைக்கு வரும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல மத சார்பற்ற செக்யூலர்ங்கிற வார்த்தையே கிடையாது. அண்ணல் அம்பேத்கர் இந்த வார்த்தையை சேர்க்கல. ஆனா தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸா இந்த பாரத நாடு எல்லா மதத்தையும் சமமா மதிக்கக்கூடிய நாடு. நீங்க புதுசாலாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சேர்க்கல. அண்ணல் அம்பேத்கர் அவர்களே சேர்க்காத ஒரு வார்த்தைய
1975 எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமா இவங்களா செக்யூலருங்கிற வார்த்தையை சேர்க்கிறாங்க, மதசார்பற்றங்கிற வார்த்தையை. அப்ப என்ன அர்த்தம்? 1976க்கு முன்னாடி இந்த நாடு மதசார்பற்ற நாடா இருந்ததுன்னு ஆயிடும். 10,000 வருஷத்துக்கு மேல இந்த பாரத நாடு மதசார்பற்ற நாடாவே இருக்கிறது. எந்த மாதிரி மதசார்பற்ற நாடுனா, மதத்திலிருந்து ஒதுங்கி இருக்கிறது இல்ல, எல்லா மதத்தையும் சமமா பாவிக்கிறது, எல்லா மதத்தை பின்பற்றவர்களுடைய மத உணர்வையும் சமமா மதிக்கிறது. அப்படிப்பட்ட செழுமையான பண்பாட்டுக்கு உரியது பாரத நாடு. அதனாலதான் அம்பேத்கர் புதுசா நம்ம சேர்க்க வேணான்னாரு. அவருக்கு மாதிரா, அவரோட சிந்தனைக்கு எதிராக இந்த காங்கிரஸ் கட்சி, டிஎம்கே இவங்க எல்லாமே என்னைக்குமே அம்பேத்கருக்கு எதிராக தான் செயல்படுவாங்க. அதனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, குறிப்பா காங்கிரஸ் கட்சி 1976 செக்யூலருங்கிற வார்த்தையை சேர்த்துச்சு. இவங்க தான் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி ஜனநாயகத்தை படுகொலை பண்ணாங்க. அப்படிப்பட்ட கட்சி பிஜேபி மறுபடியும் 3வது முறை ஆட்சிக்கு வந்துட்டா, மோடி மறுபடியும் 3வது முறையா ஆட்சிக்கு வந்துட்டா அரசியலமைப்பு சட்டமே இருக்காதுன்றாங்க. ஒரு வாதத்துக்கு சொல்றேனே, ஏன் அது 3வது முறை அரசியலமைப்பு சட்டம் இருக்காது? 2014 272 சீட்டு ஜெயிச்சா போதும் நாங்க ஆட்சி அமைக்க. ஆனா பிஜேபி மட்டுமே 282 ஜெயிச்சோம். அடுத்த 5 ஆண்டுகள் நாங்க தானே ஆட்சியில இருந்தோம். நாங்க நினைச்ச அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தி தூக்கி போட்டு போகலாம்ல. எங்களோட எண்ணம் அப்படி இருந்தா நாங்க அப்படி செஞ்சிருக்கலாம். நாங்க அப்படி இல்ல. நரேந்திர மோடி அவர்கள் முதல்ல எம்பி ஆகி பார்லிமெண்ட்டுக்குள்ள போகும்போது அந்த பார்லிமெண்ட்டை விழுந்து கும்பிட்டு திஸ் இஸ் டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னார். எங்களோட முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அகில தலைவர் மனிதர் அவர் சொன்னார், நாங்க எந்த ஸ்மிருதியும் ஃபாலோ பண்றதில்ல, பட் ஒரே ஒரு ஸ்மிருதியை ஃபாலோ பண்றோம், அது அம்பேத்கர் ஸ்மிருதி அப்படின்னார். அதாவது அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை தான் நாங்க கடைபிடிக்கிறோம், அதுதான் பாஜகன்னாரு. அதே போலத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் தான் எனக்கு வேதம்னு சொல்லி வழிபடக்கூடிய, அதுபடி நடக்கக்கூடிய நம் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமரா வந்தா அரசியலமைப்பு சட்டம் இருக்காதுன்னு சொல்றாங்க. 2014 to 19 எங்களுக்கு தேவையான மெஜாரிட்டியை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தோம். அந்த 5 ஆண்டுகள்லயும் நாங்க அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கவில்லை. 2019 எலெக்ஷன்ல மீண்டும் என்ன செஞ்சோம்? 303 எம்பி சீட்டு ஜெயிச்சோம். அப்ப 2019 இருந்து 2024 வரைக்கும் ஆட்சியில் இருக்கிறோம்ல, அப்ப கூட இவங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு எண்ணம் இருந்திருந்தா அரசியலமைப்பு சட்டத்தை சீர்குலைவு பண்ணிருக்கலாம்ல, பண்ணலையே. இப்ப 10 ஆண்டுகளாக உச்சபட்ச அதிகாரத்தோட நல்ல மெஜாரிட்டியோட இருந்தும் கூட நரேந்திர மோடி அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்துல என்ன எழுதி கொடுத்தாரோ அதுபடித்தான் ஆட்சி பண்ணாரு. இவங்க வேணும்னு என்ன செய்யறாங்கன்னா, நரேந்திர மோடி மேல ஊழல் குற்றச்சாட்டு வைக்க முடியாது. நெருப்பு போன்ற நேர்மை கொண்டவர் பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தை 9 ஆண்டுகள் நேர்மையாக நடத்தி காட்டினார். அதே போல குஜராத்ல 12 வருஷம் சிஎம் இருந்து இப்ப பாரத நாட்டுல 10 வருஷமா பிஎம் இருந்தும் கூட கடந்த 22 ஆண்டுகளாக எதிர்கட்சிகள் கூட நரேந்திர மோடி மேல இவர் ஊழல் செஞ்சிட்டாருன்னு குற்றம் சாட்ட முடியல. அந்த அளவுக்கு நெருப்பு போன்ற நேர்மை கொண்ட ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்கிறார். ஊழல்வாதின்னு அவரை போய் பொய்யா குற்றச்சாட்டு வச்சா கூட கோர்ட்டும் நம்பாது, மக்களும் நம்ப மாட்டாங்க. அதனால அந்த விமர்சனத்தை எதிர்கட்சி வைக்கல. திறமையில பார்த்தோம்னா மறுபடியும் பெருந்தலைவர் காமராஜர் பார்த்தோம்னா 9 ஆண்டுகள் சிறப்பா ஆட்சி பண்ணி இங்க தமிழகத்தை முன்னேற்றி காமிச்சார். அதுக்கு போற இந்த திமுக தான் தமிழகத்தை ரொம்ப பின்னோக்கி நடைபெற வச்சிடுச்சு. அதே போல குஜராத்ல பார்த்தோம்னா 12 ஆண்டுகள் சிறப்பா திறமையா ஆட்சி நடத்தி அந்த மாநிலத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு போனார். 2014 இந்தியாவோட பிரதமராக வந்த பிறம் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக மிக திறமையோடு ஆட்சி நடத்தி நாட்டை ரொம்ப மேம்போக்கான ஒரு முன்னேற்ற பாதையில வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதனால அவரை திறமையற்ற தலைவர்னு சொல்ல முடியாது. பெருந்தலைவர் காமராஜர் போலவே நேர்மையானவர், திறமையானவர் நம் பிரதமர் நரேந்திர மோடி. சரி, என்ன குற்றச்சாட்டு வைக்கலாம்னு யோசிச்சு ஒரு பூச்சாண்டி காமிக்கிறார். இனிமேல் அவர் வந்துட்டாருன்னா இப்படி ஆயிடும். எப்ப 10 ஆண்டுகள் அவர் பவர்ல இருந்தார். இதுவரைக்கும் பிரதமரா இல்லாத ஒரு மனிதன் இப்ப பிரதமரா வர ட்ரை பண்றாரு. அவர் மேல நீங்க ஒரு விமர்சனம் வச்சீங்கன்னா மக்களுக்கு லைட்டா சந்தேகம் வரும், இவர் இப்படிப்பட்டவரோ, ஏன்னா எதிர்கட்சிகள் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி. இவர் தான் ஆல்ரெடி 10 இயர்ஸ் பிரைம் மினிஸ்டரா இருந்துட்டாரு. இவர் சொல்ற இனிமேல் தான் ஒரு தவறான விஷயத்தை செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நரேந்திர மோடியோட நோக்கம் அதுவல்ல, பாரதிய ஜனதா கட்சியோட நோக்கம் அதுவல்ல. ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அரசியலமைப்பு சட்டப்படி மிக சிறப்பான ஆட்சி நடத்தக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால இந்த இண்டி கூட்டணியில இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கருக்கு எதிரான கட்சிகள், அண்ணல் அம்பேத்கர்களை ஏற்றி கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான கட்சிகள், ஜனநாயகத்துக்கு எதிரான கட்சிகள், சர்வாதிகார கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனத்தை மக்கள் நம்ப மாட்டார்கள். மீண்டும் 3வது முறையாகவும் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக வருவார். குறைந்தபட்சம் 400 எம்பி இடத்துக்கு மேல ஜெயிச்சு பிரதமர் ஆவார். இப்போ அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்லிட்டு வர்றாருனாக்கா, பாஜக ஆட்சி தொடர்ந்தால் இந்தியாவில் தேர்தலே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார்.
ஒரு வகையில அது என்னமோ உண்மைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் இப்ப காங்கிரஸ் கட்சி பாத்துங்கல்ல, 2014 ரொம்ப கம்மியான சீட்டு, எதிர்கட்சியா கூட வரல. 2019 ரொம்ப கம்மியான சீட்டு. அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம எலெக்ஷன் நின்று வேஸ்ட், ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு. இப்ப 2024 அப்புறம் இன்னும் பவர்ஃபுல் லீடரா நரேந்திர மோடி வந்துருவார். ஏன்னா நாளுக்கு நாள் அவர் வந்துட்டு அவரோட செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு அதிகரிச்சுட்டே போகுது. மக்களுக்கு நல்லது செஞ்சா மக்களுக்கு பிடிக்கத்தான் செய்யும். எதிர்கட்சிகள் நாட்டோட நலனை பார்க்காம தங்களோட வீட்டோட நலனை பார்த்து சுயநல அரசியல் பண்றதால எதிர்கட்சிகள் மேல மக்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துகிட்டே இருக்குது. அதனால என்ன செய்வாங்க, அந்த எதிர்கட்சிகளுக்கே புரிஞ்சிடும் எதுக்குறா நம்ம எலெக்ஷன் நின்னுக்கிட்டு, எலெக்ஷன் நின்று நம்ம ஜெயிக்க போறதில்ல, நரேந்திர மோடி தான் ஜெயிக்க போறாரு, பிஜேபி தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி அவங்க எலெக்ஷன்ல நிக்காம விடுவாங்க ஃபியூச்சர்ல. அப்ப எலெக்ஷன் நிக்கலன்னா அன்அப்போஸோட பிஜேபி கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஜெயிக்க போறாங்க. இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய கார்கே அவர்கள் சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்துட்டு எலெக்ஷனுங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கும். அதுல நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா கட்சி இந்த டெமோக்ரஸில இந்த எலெக்ஷன்ல நாங்க போறோம்னு நம்பிக்கை கொண்டவர்கள். நான் சொன்னது மாதிரி வேணும்னா நடக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது நான் சொன்ன வகையில அந்த வழியில எலெக்ஷன் நடக்காம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் மனசுல வச்சிருப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா பார்லிமெண்ட்லயே மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்கிறார், நீங்க இந்த முறை 400 சீட்டுக்கு மேல வந்துருவீங்க. யாரு? காங்கிரஸ் கட்சியோட அகில இந்திய தலைவர். அவரே சொல்றார் நரேந்திர மோடி ரொம்ப பவர்ஃபுல் லீடரா இருக்கிறாரு, மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கு, 400க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நீங்க தான் ஜெயிக்க போறீங்கிற மாதிரி சொல்லிட்டார். தமிழகத்துல சீமான் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் சொல்லியிருக்கிறார். நரேந்திர மோடிக்கு எதிரி இங்க யாருங்க இருக்கு? அவர் எதிர்த்து நிக்கக்கூடிய அவரோட தகுதியில பாதி இருக்கக்கூடிய ஆள் கூட இங்க கிடையாது. அவருக்கு அந்த கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையும் அவருக்கு எதிரியே இல்லைன்னு சொல்லி சீமான் கூட சொல்லியிருக்கிறார். எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அத்துணை கருத்து கணிப்புகளும் சொல்கின்றன 2014 ஜெயிச்சதை விட 2019 ஜெயிச்சதை விட 2024 அதிகப்படியான எம்பி இடங்கள்ல பாஜக தான் ஜெயிக்கும், நரேந்திர மோடி தான் பிரதமர் ஆவார். தமிழகத்திலும் கூட 2014 மக்கள் கொஞ்சம் அந்த விமர்சனத்தை நம்பி ஓட்டு போடாம விட்டுட்டாங்க பிஜேபிக்கு, நரேந்திர மோடிக்கு. 2019 இந்த அவதூறு பிரச்சாரத்தை நம்பி மக்கள் கொஞ்சம் மாத்தி ஓட்டு போட்டுட்டாங்க. அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, 2 முறை நல்ல தலைவரான நரேந்திர மோடிக்கு நம்ம ஓட்டு போடாம விட்டுட்டோம், அந்த தப்பை இனிமேல் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும், குறிப்பாக இளைஞர்களும் பெண்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நரேந்திர மோடிக்கும் தலைவர் அண்ணாமலைக்கும் தான் நம்ம ஓட்டு போடணும், தாமரைக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இதுதான் கலை யதார்த்தம். இப்போ இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வந்தால் ஜனாதிபதி ஆட்சிக்கு வழிவகுக்கும். அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழ்நாட்டில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள்லாம் எதிர்த்துட்டு வராங்க. இதை பத்தி உங்க கருத்து சார்? தமிழ்நாட்டில் திமுக சொல்றீங்களே, திமுகவோட முன்னாள் தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் நம்ம நாட்டுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அவர் எழுதின நெஞ்சுக்கு நீதினு அதுல 1-2 தான் உண்மை இருக்கும், மற்றதெல்லாம் கற்பனை புருடாக உள்ளி விட்டுருப்பார். அதுலயே ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத வரவேற்று பேசியிருக்கிறார். அப்ப திமுக, மு.க. ஸ்டாலின், உதயநிதி எல்லாம் கருணாநிதிக்கு எதிராகவே பேசுறாங்க. பாருங்க இவங்களுடைய இரட்டை நிலைப்பாடு. அவங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுவாங்க. 1952 நம்ம நாட்டுல முதல் பொது தேர்தல் நடந்துச்சு. 52, அப்புறம் 5 வருஷம் கழிச்சு 57, அப்புறம் 5 வருஷம் கழிச்சு 62, அப்புறம் 5 வருஷம் கழிச்சு 67. தொடர்ந்து 4 தேர்தல்கள் ஒரே தேர்தல் தான் பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் சேர்த்து நடந்திருக்கு. அப்பெல்லாம் அங்க ஜனாதிபதி ஆட்சி நடந்துச்சு. எந்த காங்கிரஸ் கட்சி பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் சேர்த்து ஒரே தேர்தல் நடத்துனுச்சோ, இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சியும் அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய திமுக போன்ற ஆட்களும் இன்னைக்கு அதே விஷயத்தை நரேந்திர மோடி சொன்னா ஐயோ இந்த மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி ஆயிடும் சொல்லி மறுபடியும் பூச்சாண்டி காமிக்கிறாங்க. நாங்க எல்லாம் புதுசா ஒண்ணு செய்யறது இல்ல, ஏற்கனவே இருந்துச்சு. முதல் 4 தேர்தல் அப்படித்தாப்ப நடந்துச்சு. இடையில தான் இந்திரா காந்தி இந்த காங்கிரஸ் கட்சி செஞ்ச குளறுபடியால தான் இப்படி மாத்தி போச்சு. 2 வருஷத்துக்கு ஒரு டைம் தேர்தல், 3 வருஷத்துக்கு ஒரு டைம் தேர்தல், எப்ப பார்த்தாலும் தேர்தலையே சிந்திக்க வேண்டிய அந்த எண்ணத்திலேயே இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஒரே நாடு ஒரே தேர்தல், பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் ஒரே டைம்ல தேர்தல் நடந்தா லட்சக்கணக்கான கோடி ரூபாய் மிச்சமாகும். அரசு இயந்திரம் தேவையில்லாம மற்ற விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டோட முன்னேற்றம், மக்களோட முன்னேற்றம், அதுல அதிகப்படியான கவனத்தை செலுத்த முடியும். இதற்காகத்தான் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் அவங்க எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கணும், ஒரே டைம்ல பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் நடந்தா நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது குறித்து தான் விவாதம் போயிட்டு இருக்கு. அது வரணும். நான் ஒரு பொலிட்டீஷியனா மட்டும் இல்ல, ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸரா சொல்றேன். ஏற்கனவே 4 தேர்தல்கள் எப்படி பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் ஒரே டைம்ல நடந்துச்சோ, இனிமேலும் அப்படி நடக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். ஏன்னா அது நாட்டுக்கு நல்லது. 3வது முறையாக மத்தியில பாஜக ஆட்சி அமைந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறை நடைமுறைக்கு வரும்னு சொல்ல வரீங்க? வரணுங்கிறது என்னோட ஆசை. அதற்கு நிறைய டிபேட் அண்ட் டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. அது அவசியம் வரணும்.
ஏன்னா அது நாட்டுக்கு நல்லது. நரேந்திர மோடி, அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா ஏதோ இந்த எலக்டோரல் பாலிடிக்ஸுக்காக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறதில்ல, ஓட் பேங்க் பாலிடிக்ஸுக்காக ஒரு விஷயம் சொல்லிட்டு போறதில்ல. நாட்டுக்கு எது நல்லதோ அதை சொல்லிட்டே வருவாங்க. மக்கள் மத்தியில ஒரு விவாதம் வந்துட்டே இருக்கும். அறிஞர்கள் எல்லாம் அதை ஆதரிச்சு பேசுவாங்க. ஒரு நல்ல சூழ்நிலை வரும் பொழுது டைம் பார்த்து கரெக்டா அதை செஞ்சு முடிப்பாங்க. ஏன்னா 1951 அக்டோபர் மாசம் 21 பாரதிய ஜனசங்கம்னு கட்சி ஆரம்பிச்சோம். அன்னைக்கு நாங்க சொன்னோம், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய எண்ணத்துக்கு எதிராக ஆர்டிகல் 370 சேர்த்திருக்கிறாங்க அரசியலமைப்பு சட்டத்துல. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட இன்டெகிரல் பார்ட்டுங்கிறது கொஞ்சம் விலகி இருக்குது, மீண்டும் வந்துட்டு அதை நாங்க நீக்கி எறிவோம், தூக்கி எறிவோம் அப்படி சொன்னோம் 1951. 2019 செஞ்சு முடிச்சோம். சொன்ன விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டே வந்து அதற்கான முயற்சி எடுத்து செஞ்சு முடிச்சோம். 500 ஆண்டு போராட்டம், 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீர இந்துக்கள் தங்களோட இன்னுயிரை இழந்திருக்கிறாங்க. அயோத்தி ராம ஜென்ம பூமியில ராமர் கோயில் கட்டணும்னு சொல்லி அதை நாங்க தொடர்ந்து சொல்லிட்டே வந்தோம். 1990 பாரத ரத்னா LK அத்வானி அவர்கள் மிகப்பெரிய ராம ரத யாத்திரை நடத்தினார். அந்த யாத்திரை நடத்தி மிகப்பெரிய மக்கள் எழுச்சியை உண்டு பண்ணார். அதை பார்த்தோம்னா இப்ப என்ன செஞ்சிருக்கிறோம், தொடர்ந்து பேசிட்டே வந்து தொடர்ந்து அதற்காக போராடி சட்டப்பூர்வமா உச்ச நீதிமன்ற 5 நீதிபதிகள், அதுல ஒரு முஸ்லீம், அந்த நீதிபதியும் சேர்த்து அயோத்தியில ராம ஜென்ம பூமியில தான் ராமர் பிறந்தார், அங்க ஒரு கோயில் இருந்துச்சு, ராமர் கோயில் இருந்துச்சு, அதை இடிச்சுட்டு தான் பாபருங்கிற முஸ்லீம் இல்ல, பாபருங்கிற வெளிநாட்டு சதியாளன், ஆக்கிரமிப்பாளன் நம்ம ராமர் கோயில், நம்ம நாட்டோட ராமர் கோயிலை இடிச்சுட்டு மசூதி போன்ற ஒரு கட்டிடம் கட்டி விட்டான். அதை அகற்றி விட்டு அதே இடத்துல ராமர் கோயில் கட்டலாம்னு சொல்லி சட்டப்பூர்வமா சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வாங்கி 2024 ஒப்பற்ற உலக தலைவர், இந்தியர்களின் இந்துக்களின் காவலர் நரேந்திர மோடி அவர்கள் மிக பிரம்மாண்டமான முறையில ஒரு ராமர் கோயில் கட்டி முடித்தார். எப்படி நாங்க சொன்னதெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டே வந்து அதற்காக முயற்சி எடுத்துட்டே வந்து செஞ்சு முடிச்சோமோ அதே போல ஒரே நாடு ஒரே தேர்தலையும் நாங்கள் ஒரு காலத்தில் நடத்திய காட்டுவோம். ஏன்னா அது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது. இப்போ பாஜக வந்து மதவாத கட்சி, சிறுபான்மைக்கு எதிராக செயல்பட கட்சின்ற ஒரு மாயை இருக்கு, அதுக்கு நீ தரக்கூடிய விளக்கம் என்ன சார்? நீங்க கரெக்டா கேள்வி கேட்டிருக்கீங்க. அது ஒரு மாயை, அது பொய்யான விஷயம், அது ஒரு மாயம்மான், உண்மை கிடையாது. நாம் என்ன சொல்றோம், இந்த நாட்டுல எல்லாருமே இந்து, மொத்தம் 140 கோடி பேர் இருக்கிறோம். ஆனா ஒரே ஒரு கிறிஸ்டின், ஒரே ஒரு முஸ்லீம் அப்படின்னா கூட மற்ற அத்தனை கோடி பேர் இந்துக்கள் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய அதே உரிமை, சமமான உரிமை அந்த ஒரே ஒரு முஸ்லீமுக்கும் கிடைக்கணும், ஒரே ஒரு கிறிஸ்தவருக்கும் கிடைக்கணுங்கிறோம். இதுதானே மத சார்பற்ற தன்மை, இதுதானே செக்குலரிசம், இதுதானே எல்லாரையும் சமமா பாவிக்கக்கூடிய விஷயம். அதே போல ஒரு முஸ்லிம் இருக்கிறார், அவருக்கு ரம்ஜான் வருது, நரேந்திர மோடி அவர்கள் முதற்கொண்டு தலைவர் அண்ணாமலை அவர்கள் வரைக்கும் இங்கு எங்களை போன்ற சாதாரண பிஜேபி காரியகர்த்தர்கள், செயல் வீரர்கள் எல்லோருமே நம்மளோட இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு ரம்ஜான் வாழ்த்து சொல்றோம். கிறிஸ்துமஸ் வருது, நரேந்திர மோடி, அண்ணாமலை, ஹெச் ராஜா, வீர திருநாவுக்கரசு, இப்படி எல்லோருமே நம்ம கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றோம். கரெக்டு தானே? அது போல தீபாவளி பண்டிகை வருது, விநாயகர் சதுர்த்தி வருது, அதுக்கும் வாழ்த்து சொல்றோம். இப்படி எல்லாருக்கும் வாழ்த்து சொல்ற எங்களை மதவாத கட்சி அப்படி சொல்லி திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் சொல்லுது. ஆனா திமுக எப்படி செயல்படுது, கிறிஸ்தவ மக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லுது, முஸ்லிம் மக்களுக்கு ரம்ஜான் வாழ்த்து சொல்லுது. ஆனா இந்துக்கள், கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்றது இல்ல. எந்த அளவுக்கு இந்த உதயநிதி ஸ்டாலின்ங்கிற கிறுக்கன் சொல்றாருன்னா, விநாயகர் பொம்மைய ரொம்ப மோசமா களிமண்னு சொல்றாரு. மு.க. ஸ்டாலின்ங்கிற முட்டாள் என்ன சொல்றாருன்னா, இந்துக்களோட அந்த திருமண சடங்கு மந்திரங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப கொச்சையான, மோசமான, அபத்தமானதுன்னு சொல்றாங்க. இந்த இந்து விரோதி திருமணம் என்ன சொல்றாரு, இந்து கோயில இருக்கக்கூடிய அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது அசிங்கமான பொம்மைகளா நமக்கு தெரியுதுன்றாங்க. நாங்க முஸ்லிம்களையோ கிறிஸ்தவர்களையோ எங்களோட சகோதர சகோதரிகளா ரத்த பந்தமா பார்க்கிறோம். யாரையும் விமர்சனம் பண்றதில்ல, அவங்களோட மத நம்பிக்கையில விமர்சனம் பண்றதில்ல. அவங்களுக்கு வாழ்த்து சொல்றது போலவே இந்துக்களுக்கும் வாழ்த்து சொல்றோம். ஆனா திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்சிகள் என்ன செய்யுதுன்னா, முஸ்லிம்களுக்கு வாழ்த்து சொல்லுது, கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்து சொல்லுது, இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்றது இல்ல. அதோட நிறுத்திருந்தா கூட நீ யார அயோக்கிய போய் எனக்கு வாழ்த்து சொல்லி எனக்கு என்னடா ஆக போகுதுன்னு விட்டுறலாம். தேவையில்லாம இந்துக்களோட மத நம்பிக்கையில கொச்சப்படுத்தி பேசுறாங்க, ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அப்ப இந்துவா இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிஜேபி காரனும், ஈவன் இந்த பிஜேபியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்லாமியரும், ஒவ்வொரு கிறிஸ்தவரும் எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. நீங்க எப்பறா அப்படி சொல்லலாம், உங்களுக்கு சாமி மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க வந்துட்டு அமைதியா இருந்துட்டு போங்க. நீங்க எப்படி வந்துட்டு இந்துக்களோட மத நம்பிக்கையில கொச்சப்படுத்தலாம், இந்து கடவுளை நீங்க எப்படி கொச்சப்படுத்தி பேசலாம்,
இப்படிலாம் எடுத்து கேள்வி கேட்கிறான். சூடு சொரண உள்ள இந்து, சூடு சொரண உள்ள மனுஷன், சூடு சொரண உள்ள கட்சிக்காரன் எல்லாம் எடுத்து கேள்வி கேட்பான். கொஞ்சமாவது அந்த புத்தி உள்ளவன், புத்தி தெளிவா இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், லாஜிக்கலா யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இப்படிதான் கேள்வி கேட்பான். நாங்க முறையா நடந்துக்கிற எங்களை போய் மதவாதின்னு சொல்றான். ஏன்னா அவன் மதவாதி, அவன் இந்து மத விரோதி, இந்து மத துரோகி. அவனுக்கு காசு வருது, ஃபாரின்ல இருந்து கோடிக்கணக்கில் காசு வருது. அந்த காசு பணத்துக்காக இங்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இந்துக்களோட மத உணர்வுகளை கொச்சப்படுத்தி பேசுறான். எல்லா மதத்தையும் மதிக்கிறது மதவாதி அப்படின்னா நான் மதவாதியாவே இருந்துட்டு போறேன். அதுக்காக நான் மாத்த மாட்டேன். கடைசி வரைக்கும் எல்லா மதத்தையும் மதித்தே தீருவேன். இந்துக்களையும் மதிப்பேன், இஸ்லாமியர்களையும் மதிப்பேன், கிறிஸ்தவர்களையும் மதிப்பேன். திமுக ஆனா இந்துக்களுக்கு மட்டும் விரோதியா இருக்குது, இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒன்னும் சொல்றதில்ல. சொல்லக்கூடாது, அதான் சரி. இந்துக்களையும் விமர்சனம் பண்ணாத, இந்துக்களுக்கும் வாழ்த்து சொல்லு. இல்லைன்னா இந்துக்களுக்கு ஓட்டு போட, இந்துக்களோட ஓட்டு எனக்கு வேணாம்னு சொல்லு. இந்தோட ஓட்டு இனிக்குது, அவனோட உணர்வு கசக்குதா மு.க. ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் திமுக காரனுக்கும்? இதைத்தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். இது பார்க்கக்கூடிய அத்தனை மனிதர்களும், அங்கே பெண்களா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், மாணவர்களா இருக்கட்டும், தயவு செய்து யோசிங்க. அரசியல் என்பது வளர்ச்சிக்கானது. அங்க போயிட்டு நம்ம மதத்தை பத்தி அதிகமா பேசக்கூடாது. பிஜேபியா என்னைக்கும் மதத்தை பத்தி பேசாது. ஆனா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இந்துக்களோட மத உணர்வை கொச்சப்படுத்தி ஒரு கட்சிக்காரன் பேசும்போது அதற்காகவும் குரல் கொடுக்கணுங்கல்ல. மனிதன் என்பவன் வெறும் சோத்தால் அடித்த பிண்டமா? அவனுக்கு உணர்வு இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அந்த உணர்வுக்கும் நம்பிக்கைக்கும் எதிராக ஒரு கட்சி பேசும்போது அதையே எடுத்து தானே பேசணும். நீங்களே யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது நாங்க மதத்தை பத்தி பேசியிருக்கிறோமா? நாங்க என்னைக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் விரோதி இல்ல. அவங்க எங்களோட சகோதர சகோதரிகள். அவங்க கடவுளை தாங்க மாத்திக்கிட்டாங்க, கலாச்சாரத்தை மாத்தல. ஒவ்வொரு இந்துவும், ஒவ்வொரு முஸ்லீமும், ஒவ்வொரு கிறிஸ்டியனும் ஒரே கலாச்சாரத்தை தான் கடைபிடிக்கிறான். நாங்க எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்றோம். நம்ம டிஎன்ஏ, நம்ம ரத்தம் எல்லாமே ஒண்ணு. ஆனா இந்த திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் தான் மக்களை மதத்தின் அடிப்படையில பிரிச்சு எப்படியாச்சும் ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சதி பண்றான். அவனுக்கு வரக்கூடிய கோடிக்கணக்கான ஃபாரின் ஃபண்டுக்காக இந்த மாதிரி தப்பு தப்பா பேசுறான். இன்னொரு விஷயம், இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளும் புரிஞ்சுக்கணும். திமுக, காங்கிரஸ், விசிக்கெல்லாம் உங்களை வெறும் வாக்கு வங்கியா மட்டும் தான் பாக்குது. ஏதோ இந்துக்களை விமர்சனம் பண்ணி பேசுனா நீங்களாம் ஓட்டு போடுறதா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த எண்ணம் வராது. ஏன்னா நான் ஒரு கடவுளை நம்புறேன், நீங்க ஒரு கடவுளை நம்புறீங்க, நம்ம எல்லாம் கடவுள் நம்பிக்கையாளர்கள். ஆனா திமுக கடவுள் நம்பிக்கை இல்ல. உங்க ஃபங்க்ஷன்ல மட்டும் கலந்துகிட்டு உங்களை தாஜா பண்றாங்க. ஏன்னா வாக்கு வங்கியா பாக்குறான். உங்களை வாக்கு வங்கியா அவன் பாக்குறான். அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. இன்னைக்கு இஸ்லாத்திலையும் கிறிஸ்தவஸ்லயும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த புரிதல் வந்துருச்சு. அதுவும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகா எடுத்து காட்டுறதால எல்லா மக்களுக்கும் புரிதல் ஏற்படுது. அடடா, இது வரைக்கும் பிஜேபி பத்தி தப்பா சொல்லி வச்சிருந்தாங்க, இது உண்மை இல்லைன்னு புரியுது. கருணாநிதியே ஒரு முறை சொல்லியிருக்காருங்க, பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கும்போது பிஜேபி ஏதோ இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு, மத சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்லி ஒரு தப்பான பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. இளைஞர்களை தான் இந்த பிரச்சாரத்தை முறியடிக்கணும்னு சொல்லி கருணாநிதியே எழுதியிருக்கிறார். உண்மையாவே இந்த நாட்டுல உண்மையான மத சார்பற்ற கட்சி, அதாவது எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடிய ஒரே கட்சினா அது பாரதிய ஜனதா கட்சி தான். வந்து வாஜ்பாய் தலைமையிலான பாஜக ஆட்சி அமைவதற்கு திமுக வந்து அப்போ அன்றைய காலத்தில் ஆதரவு அளிச்சாங்கல்ல சார், அது 98 காலகட்டத்தில். ஆமா, அதே நேரத்தில் கலைஞர் அவர்களும் அண்ணா அவர்களும் வந்து இந்தியாவில் தேர்தல் விகிதாச்சார நடைமுறைப்படுத்தணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? நம்மளை பொறுத்தளவு அண்ணல் அம்பேத்கரை விட பெரிய அறிவாளி எவனும் கிடையாது. நீங்க எவன் பேரனாலும் சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ணல் அம்பேத்கர் போயிட்டு லண்டன்ல படிச்சுட்டு வந்தவர், அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்துட்டாரு, மிகப்பெரிய அறிஞர். அவரை மாதிரி வந்துட்டு சட்டத்துல புலமை வாய்ந்தவங்க, பொருளாதாரத்துல புலமை வாய்ந்தவங்க அந்த காலகட்டத்தில் இல்லவே கிடையாது, இல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கட்சியும் நேரு அன்னைக்கு அம்பேத்கர் அவர்களுக்கு ரொம்ப எதிராக செயல்பட்டான். இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் எழுதக்கூடாது, ஒரு வெளிநாட்டு ஆள் எழுதுன்னு சொல்லி நேரு சொன்னார். மகாத்மா காந்தி தான் என்ன சொன்னாரு, அம்பேத்கருங்கிற மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்ட அறிஞர் நம்ம நாட்டில் இருக்கும்போது காங்கிரஸ்க்கு ஏன் வெளிநாட்டுல இருந்து ஆளை பிடிக்கிறீங்க? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் வெளிநாடு தான். அரசியலமைப்பு சட்டமா இருந்தாலும் பொண்டாட்டியா இருந்தாலும் வெளில தேடுற ஆட்கள் தான் இவங்க. அப்படிலாம் கூடாது, அம்பேத்கருக்கு தான் அந்த வேலையை கொடுக்கணும்னு சொல்லி அம்பேத்கருக்கு கொடுத்தாங்க. அம்பேத்கர் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி, அரசியலமைப்பு இந்த சட்டசபையில எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி விவாதம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்கிறோம். இதை போய் இவங்க மாத்துறதுக்கு இவங்க ஒன்னும் பெரிய அரசியல் அறிஞரா இருக்கணும், சட்டத்துல நிபுணத்துவம் வாய்ந்தவங்களா இருக்கணும். இவங்களுக்கு என்ன தெரியும்? இவங்க முரசொலி மூலக்காரங்க, துண்டு சீட்டுக்காரங்க, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவங்க சொல்றதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து நீங்க வலியுறுத்துறீங்க, அதை விகிதாச்சார தேர்தல் முறையை நீங்க வலியுறுத்துறீங்களா சார்? இல்ல, மறுபடியும் சொல்றேன், விகிதாச்சார தேர்தல் முறை என்பது பெரிய பெரிய அறிஞர்களை பேச வேண்டிய விஷயம், சாதாரண ஆட்களை பேசுறது இல்ல. இது எல்லாத்தையும் ஏற்கனவே இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருந்துச்சு, அதுல விவாதம் பண்ணித்தான் நம்ம இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம். அதை மாத்துறதுக்கு அப்புறம் ஒண்ணு பிஜேபி வந்துருச்சுன்னா அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்துறதுங்கிறது,
இன்னொன்னு பார்த்தோம்னா இன்னொரு சைடு அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இதை வேணும்னு கேட்கறது. ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கணும்ல. அரசியலமைப்பு சட்டத்தை மாத்துறதுக்கு யாரு ட்ரை பண்றாங்கன்னு மக்களை புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டுக்கு எது சூட்டபிளா இருக்கணும் பார்த்து யோசிச்சு தான் இந்த மாதிரி ஒரு மெத்தடை கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபாலோ பண்றது பார்லிமெண்டரி சிஸ்டம். இதுவே இருந்துட்டு போட்டோம். நம்ம அரசியலமைப்பு அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து தானே முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதனால இவங்க சும்மா அதை பாருங்களேன், ஒரு விஷயம் ரொம்ப நாட்டுக்கு முக்கியம், காலத்துக்கு தேவை அப்படின்னா அதை பத்தி தொடர்ந்து பேசிட்டே இருக்கணும். இவங்க போற போக்குல ஒன்னு ரெண்டு அதை மாத்தணும் இதை மாத்தணும் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்களுடைய தொடர்ந்து அதை பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து பேசுறதுக்கு இவங்களுக்கு அது குறித்தான அறிவும் கிடையாது, அதுல இவங்களுக்கு நம்பிக்கையும் கிடையாது. இது இருக்கணும் இது வரணும் அப்படிலாம் நம்பிக்கை கிடையாது. நாங்க தொடர்ந்து பேசணும்ல, ஆர்டிகல் 370 இதான் பிஜேபியோட ஸ்டாண்ட், ராமர் கோயில் விஷயத்துல இதுதான் பிஜேபியோட ஸ்டாண்ட், சிஏல இதுதான் எங்களோட ஸ்டாண்டு, யூசிசில இதுதான் எங்க ஸ்டாண்டுன்னு சொல்றோம்ல. அப்படி கிளியர் கட்டா யாரு சொல்றா? திமுக திராவிட நாடுன்னு கொஞ்ச நாள் பேசணும், அட்டைந்தாள் திராவிட நாடு இல்லையே சுடுகாடனா, நேரு கூப்பிட்டு மிரட்டினாரு, பிரிவினைவாதம் பேசணும் அப்படின்னா கட்சியை கலைச்சிரும் எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுருவேன்னு விட்டுட்டாங்க, கைவிட்டாங்க. மத்தியில் கூட்டாச்சு மாநிலத்தில் சுயாச்சு, பேசுறதே இல்லை. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா வேற மாதிரி பேசுவாங்க, எதிர்கட்சியா இருந்தா வேற மாதிரி பேசுவாங்க. இவங்களுக்குன்னு தொடர்ந்து ஒரு விஷயத்துல ஆழமான நம்பிக்கையோ அதுல தொடர்ந்து அதற்காக போராடணுங்கிற எண்ணமோ இருந்ததே கிடையாது. ஓட்டு ஓட்டு ஓட்டு, அதை ஓட்டை வாங்கி ஆட்சிக்கு வந்துட்டோம்னா நோட்டு நோட்டு நோட்டு, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு அந்த கோபாலவர குடும்பம் மட்டும் இங்க நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டில், டெல்லியில பார்த்தோம்னா இந்த சோனியா காந்தி குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், இதுதான் அவங்களுக்கு எண்ணம். அதனால போற போக்குல அவங்க பேசக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அவங்களே மறந்துடுவாங்க. இப்போ இந்தியாவில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம், அதேபோல் இடஒதுக்கீட்டு உச்சவரம்பை நீக்குவோம் என்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதோடைய கருத்து சார்? காங்கிரஸ் கட்சியோட தலைவர் கிடையாது, அவர் மூத்த தலைவர். ஆனா அவருக்கு மூத்த தலைவர் இப்ப மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு சொல்லி பெருமையா பேசுறாங்க சில பேர். எத்தனை வயசுலடா மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா 55 வயசு. 55 வயசுலயும் ஒரு ஆளுக்கு அந்த ஆசாமிக்கு மெச்சூரிட்டி வரலன்னா அப்புறம் என்ன சொல்றது? இடஒதுக்கீடு பத்தி பேசுறதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு மாரல் ரைட் இருக்குதா? அந்த அருகதை இருக்குதா? இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிரதமர் நரேந்திர மோடி பார்லிமெண்ட்ல பேசினாங்க. அன்னைக்கு பிரதமராக இருந்த காங்கிரஸ் கட்சியோட ஜவஹர்லால் நேரு நம்ம இந்தியாவில இருந்த அத்தனை மாநில முதல்வர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதுறார். நான் இடஒதுக்கீடை ஏற்க மாட்டேன், குறிப்பாக வேலையில. இப்ப நம்ம கவர்மெண்ட் வேலை எல்லாம் சொல்றோம்ல, அதுல இடஒதுக்கீடு இருக்குல்ல, பிசிக்கு எவ்வளவு, எம்பிசிக்கு எவ்வளவு, எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளவு, முஸ்லிமுக்கு எவ்வளவு, இப்படிலாம் இருக்குல்ல. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா வேலையில இடஒதுக்கீடு நான் ஏற்கவே மாட்டேன் சொன்னது யாரு? காங்கிரஸ் கட்சி. அதே போல அரசியலமைப்பு சட்டத்துல எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் ரிசர்வேஷன் எப்படியோ அதையும் மீறி காங்கிரஸ் கட்சியோட எதிர்ப்பையும் மீறி வந்துருச்சு. ஓபிசிக்கு, அதாவது பிசி எம்பிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு பேசும்பொழுது அந்த கமிஷன் எல்லாம் போட்டாங்க, காக்கா கலைஞர் கமிஷன் எல்லாம் உண்டு, ஓபிசி கமிஷன். அதை பத்தில இவங்க ஒண்ணுமே கண்டுக்கவே இல்லை, அப்படியே கிடப்புல போட்டாங்க. நேரு போட்டாரு, இந்திரா காந்தி போட்டாரு, அப்புறமா பார்த்தோம்னா ராஜீவ் காந்தி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மண்டல் கமிஷனோட ரிப்போர்ட்டை பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவோட வந்த விபி சிங் தான், அந்த அரசாங்கம் தான் மண்டல கமிஷன் நடைமுறைக்கு கொண்டு பிசி எம்பிசி மக்கள், ஓபிசி மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு கொடுத்துச்சு. நரேந்திர மோடி ஆட்சிக்கு 2014 வந்த அப்புறம் தான், அவரோட ஆட்சி காலத்துல தான் ஓபிசி கமிஷனுக்கு, பிசி எம்பிசி கமிஷன், ஓபிசி கமிஷன், அந்த கமிஷனுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸும் கொடுத்தோம், அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம். அப்ப இடஒதுக்கீடு ஆதரவா தொடர்ந்து இருந்து வருவது பிஜேபிக்கு, தொடர்ந்து இடஒதுக்கீடுக்கு ரிசர்வேஷனுக்கு அகைன்ஸ்டா இருப்பது காங்கிரஸ் கட்சி. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இப்படி பண்ணுவோம். நீ ஆட்சியில இருக்கும்போது எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இப்ப ஆட்சியில இல்லாதப்ப ஓட்டு வாங்குறதுக்காக என்னன்னாலும் பேசுவியா? அந்த காலகட்டம்லாம் மாறி போச்சு. ஒரு காலகட்டத்துல சோனியா காந்தி குடும்பமும் மு.க. ஸ்டாலின் குடும்பமும் எது சொன்னாலும் கேட்கிற இளைஞர்கள்லாம் இப்ப கிடையாது. நல்லா படிச்சிருக்கிறாங்க, மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்ல அரசியல் தெரியும், இவங்க பேசுறதெல்லாம் நம்ப மாட்டாங்க. இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்றாங்க, அதுல ஜாதி வரி கணக்கெடுப்பு 2004 இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் திமுக எல்லாம் மத்தியில ஆட்சியில இருந்தாங்களே, ஏன் ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுக்கல? எதுக்கு எடுக்கல? உங்களுக்கு அதுல நம்பிக்கை இருந்தா நீங்க எடுத்திருக்கலாம்ல. ஆனா அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு நாங்க எதிராக கிடையாது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஃபியூச்சர்ல அறிஞர்களை கொண்டு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு நல்லா திட்டமிட்டு பகுத்தாய்வு பண்ணி எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணுவோம். எடுத்தேன் கவித்தன்லாம் ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு நாட்டில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களும் பாதிக்கப்படுற அளவுக்கு பண்ணக்கூடாது. இதுனா ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமா? கோடிக்கணக்கான குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம். 140 கோடி இந்தியர்கள், 8 கோடி தமிழர்கள், அவங்களோட வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். தாக்கம் பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். நீங்க ஜஸ்ட் லைக் தட் எடுத்தேங்க வித்தன் பண்ணினா நெகட்டிவ் ஆயிடும். யாரும் பாதிக்க கூடாது. தாக்கம் என்பது பாசிட்டிவ் இம்பாக்டா இருந்தா தான் மக்களுக்கு நல்லது. அதனால அலசி ஆராய்ச்சி பொறுமையா பண்ணணும்னு நாங்க சொல்லியிருக்கிறோம்.
நாங்க சொன்னோம்னா செய்வோம். இவங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது சொல்லுவாங்க, ஆளுங்கட்சியா இருந்தா செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை மக்கள் நல்லா புரிஞ்சுப்பாங்க. நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயபாலன்.